இன்றைக்கு உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் தந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பின்பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை அவர் செய்து முடிப்பார். ஆகவே தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஆகவே தான் கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். கர்த்தராகிய நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன்னு சொல்றார். பேசலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்வார். தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிவிட்டால் அதை செய்து முடிப்பார். மனுஷன் சொன்னால் செய்வானா செய்ய மாட்டானான்னு நிச்சயம் கிடையாது. மனிதன் ஒரு காரியத்தை சொல்லலாம், செய்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அவன் நிச்சயம் கிடையாது. எனக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு தேச பேர் சொல்ல விரும்பலை, அவர் திடீர்னு இல்லை பார்த்தாருன்னா வருத்தப்படக்கூடாது. அது ஒரு தேசம், இந்தியாலாம் கிடையாது, நம்ம ஆசியா கண்டமும் கிடையாது, இன்னொரு தேசம். இங்கேருந்து எப்படி ஒரு 16 மணி நேரம் ஃப்ளைட்டில் பறக்கணும். ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் என்னிடத்தில் வாட்ஸ்அப் காலில் வந்தார். வந்துட்டு, பிரதர் உங்களிடத்துல பேசணும்னு உங்கள் நம்பரை பிரயாசப்பட்டு எடுத்தோம் பிரதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். பேசிட்டு ஒரு வசனம் அவரை தொட்டுது. அப்போ அவர் சொன்னார், நான் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் பிரதர், ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க, நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னார். நான் பெரும்பாலும் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன், ஏன்னா ரொம்ப காயப்பட்டுட்டேன் ஆரம்பத்தில். இப்படி சொல்லிட்டு போனவங்களெல்லாம் பார்த்துட்டேன், அதனால் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், நான் வழக்கம் போல் நான் நினச்சேன், நீ 100ல் 110வது ஆளாக வந்து சொல்கிறீங்க, பரவாயில்ல, அப்படி இப்படி நான் போயிட்டார். ஒரு வாஞ்சை, ஒரு செய்தி அவங்கள தொட்ட உடனே அந்த செய்தியின் நிமித்தம் எங்களிடத்தில் பேசுவார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா செய்தியுமே அவங்களை தொடும் நான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வார்த்தை, நான் பேசின ஒரு வார்த்தை அந்த மனிதனை தொட்டு இருக்கிறது, அந்த மனிதனுடைய இருதயத்தை கிழித்து இருக்கிறது, அந்த மனிதனுடைய காயத்தை ஆற்றி இருக்கிறது. ஆகவே அந்த மனுஷன் சொல்கிறார், பிரதர் இந்த வார்த்தை என்னை தொட்டுச்சு பிரதர், ஆகவே நான் உங்களுக்கு நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் ஆளவே காணும், எங்கே போனாருன்னு தெரியல. மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்வது நிச்சயம் அல்ல. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் நிச்சயமாய் செய்வார். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் திட்டம் பண்ணியிருப்பார், ஆனால் அதை செய்து முடிப்பார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதத்தில் நிறைய சாட்சி உண்டு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு சொன்னாரா, ஆண்டவர் வாழ்க்கையில் திட்டம் பண்ணியிருக்கிறாரா, எனக்கு எப்படி நான் நம்புவது? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு யோசேப்புக்கு ஒரு தகப்பன் யாக்கோப்பு பண்ணின பிரசங்கத்தை அவன் நம்பியிருந்தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, கூட்டங்களில் சொல்லியிருக்கேன்ல. யோசேப்புக்கு யார் பிரசங்கம் பண்ணா? எந்த பைபிள் இருந்துச்சு யோசேப்புக்கு? அவன் எந்த பைபிள் காலேஜில் போய் சத்தியத்தை அறிந்து கொண்டான்? யோசேப்புக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவு எப்படி வந்தது? அவன் எந்த சர்ச்சுக்கு போனான்? நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் தகப்பன் யாக்கோப்பு ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணான், யோசேப்பே கர்த்தரை நம்பு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பே நீ கர்த்தரை நம்பு, என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவே. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் செய்வார். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை ஈசாக்கினிடத்தில் சொல்லியிருப்பான். ஈசாக்கினிடத்தில் கர்த்தர் பேசினதை யாக்கோபினிடத்தில் சொல்லியிருப்பான். யாக்கோபு வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ததை யோசேப்பினிடத்தில் சொல்லியிருப்பான். இப்போ யோசேப்புக்கு ஒரு 3 பேருடைய சாட்சி தான் தெரியும். ஆபிரகாமின் சாட்சியும் தெரியும், ஈசாக்கின் சாட்சியும் தெரியும், யாக்கோபுடைய சாட்சி தெரியும். வேற யாரோட சாட்சி தெரியும்? எந்த பைபிள் இருக்கு? நமக்கு பைபிள் இருக்கிறது. அப்போ தேவன் யாருமே தெரியாத அந்த குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு தரிசனமாக்கி தன்னை வெளிப்படுத்தினவர். செங்கடலை பிளக்கலை, யோர்தானை பின்னிட்டு கொண்டு போகலை, எரிகோ கோட்டையை உடைச்சி போடலை, ஒரு அற்புதத்தையும் வல்லமே இந்த நாட்கள் அவர்கள் பார்க்கல. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டார், என் தகப்பனிடத்தில் சொல்லிட்டார், அவர் செய்வார். யோசேப்பு நம்பி ஜெயிச்சானா இல்லையா? சொல்லுங்க. யோசேப்புக்கு என்ன சொன்னார்? சொப்பனத்தில் ஏதோ ஒன்று காமிச்சார். அல்லேலூயா. அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளும் கிடையாது. தீர்க்கதரிசி இருந்தால் கூட ஆண்டவர் சொல்லுகிறார்னு கை நீட்டி சொல்லலாம். அப்போ சொப்பனத்தில் ஒரு காரியத்தை பார்த்து என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று காத்திருந்த யோசேப்பை உயர்த்தினாரா இல்லையா? இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. என்னத்தையா சொல்லியிருக்கிறார்? அல்லேலூயா. இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார் யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போகுதுன்னு என்ன அர்த்தம்? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வந்து தான் தீரணும். கையை தட்டி தேவனை மயப்படுது.
சொல்லியிருக்காரா இல்லையா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் கெட்டு போவதில்லை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் ஆசீர்வாதத்தினால் திருப்தி அடைவார்கள், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். அப்ப என் தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்க வேலையில கேட்டிருக்கிறோம், பைபிளை படிக்கும் போது கேட்டிருக்கிறோம், சூழ்ச்சியில் பார்த்திருக்கிறோம், வசனங்கள் தெருக்கல்ல எழுதி போடப்பட்டிருக்கிறது. நான் வேலை ரிசைன் பண்ண டைம்ல செரீன், ஷாரா, ஆப்ரஹாம் இந்த ரோஸ்மேரி ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு என்கிட்ட ஒரே ஒரு ஸ்கூட்டி உண்டு. அந்த ஒத்த ஸ்கூட்டியில் 5 பேர் போவோம். ஜெபகுலதாலாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். புல்லட் வச்சுருந்தேன், கடைசியில் அதே விற்றாச்சு. அதை விற்று அந்த கீபோர்டு வாங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்கூட்டி, அந்த ஸ்கூட்டி நானே 6.25 அடி உயரம். இதில் நான் உட்காந்து முன்னால் 2 பிள்ளைங்க சரின்னு எனக்கு முன்னால் உட்கார வச்சு சாராவை நிற்க வச்சுட்டு என் வீட்டுக்காரி கையில் ஆபிரகாமை கையில் தூக்கிட்டு அந்த ஸ்கூட்டியில் துருன்னு போகும். நான் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அந்த ஸ்கூட்டியில் திரும்பி வரும்போது சவுத்தில் ஒரு வசனம் உண்டு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை பார்க்கும் போது ஆமேன் ஆமேன் ஆமேன்னு அதிசயத்தை என் லைஃப்பில் எவ்வளவோ கொண்டு போயிட்ட காமிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னார். யார் மூலமாக சொல்லுவார்? வாக்குத்தத்தம் பண்ணி எத்தனையோ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரால் சொல்லப்பட்டது? மனுஷனால் அல்ல, தேவனால் சொல்லப்பட்டது. அதை நம்ம நம்பணும். கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன் அதை செய்வேன், நான் திட்டம் பண்ணி இருக்கிறதை செய்து முடிப்பேன். நம்பணும், அந்த நம்பிக்கை வைக்கணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும். பிரச்சனை இல்லாத லைஃபே கிடையாது, போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆளார்பட்ட எலிசாவே கேன்சர் வியாதியில் படுத்திருந்தான். அல்லேலூயா. ஆளார்பட்ட பவுலே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வியாதி சரியாகல. 3 தரம் விண்ணப்பம் பண்ணி நான் போட்டிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை தேவ மனுஷர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள். அதனால் பிரச்சனை வரும், போராட்டம் வருது, நோய் வருது, வியாதி. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சாரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. ஓ, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டன. ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார், என்றுமே காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். வேதத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் பொழுது உன்னை கைவிடுவதில்லை. இப்போ ஆண்டவருக்கு ஒன்று ஆண்டவர் யாக்கோபு ஒன்று சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? 3 காரியத்தை சொன்னார். நான் உன் கூட இருப்பேன். நம்பர் 1, அந்த நம்பிக்கையை யாக்கோபு விடலை. நம்பர் 2, என்ன பிரச்சனை தான் உன்னை நான் காப்பாற்றுவேன். நம்பர் 3, எகேன் இந்த இடத்துல உன்னை கொண்டு வருவேன். அல்லேலூயா. இப்போ இந்த யாக்கோப்பை கொஞ்சம் அப்படியே பைபிளை வச்சுட்டு என்ன பாருங்கள். இந்த யாக்கோப்புக்கு வேத புஸ்தகம் இன்றைக்கி இல்லை. இந்த யாக்கோப்பு சிஎஸ்ஐ சர்ச்சு கிடையாது, பெண்டிகா சர்ச்சும் கிடையாது. நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் உணர்வு வரணும். நமக்கு சர்ச்சு இருக்குது, திருமண தேசம்லாம் கோபுரம் இருக்குது, திருமண தேசம்லாம் பெண்டிகா சர்ச்சு இருக்குது, திருமண தேசம்லாம் ஊழியக்காரர் இருக்கான், திருமண தேசம்லாம் பைபிள் இருக்குது. யாக்கோபு தேவனை எப்படி அறிந்திருந்தான்? இந்த யாக்கோப்புடைய தகப்பனார் ஈசாக்கு. அப்போ ஈசாக்குடைய தகப்பனார் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனத்தில் வெளிப்பட்டு 25 வருஷமாய் அவனை நடக்க வச்சு 25வது வருஷம் பிள்ளை கொடுத்து சொன்னபடி ஆசீர்வதித்தேன்னு சொன்னார். அது அப்போ 25 வருஷம் வாழ்க்கை பயணத்தில் தேவன் ஆபிரகாமோடு வெளிப்பட்டது மாத்திரம்தான் ஈசாக்குக்கு தெரியும். அப்புறம் ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் முடிச்சு 60 வயசில் பிள்ளை கொடுத்தாரு. எத்தனை வயசில் கல்யாணம் முடிச்சு எத்தனை வயசில் கொடுத்தாரு? 40 வயசில் கல்யாணம் முடிச்சு 60 வயசில் பிள்ளை பெற்றெடுக்கிறான். அப்போ ஈசாக்குடைய லைஃப்பில் ஆண்டவர் வெளிப்பட்ட காரியம் இந்த 2 தான் யாக்கோப்புக்கு தெரியும். இருக்கீங்களா? இந்த 2 தான் யாக்கோப்புக்கு தெரியும். மற்றபடி தேவனை குறித்து யாக்கோப்புக்கு தெரியாது.
இப்ப கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்றாரு, சொப்பனத்துல சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடத்துல உடனே பாதுகாப்பேன், திரும்பி வர பண்ணுவேன். இந்த வார்த்தையை யாக்கோபு நம்பினான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ சத்தியம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, எவ்வளோ ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகவே கூடாது. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒன்று சொல்லிட்டாரா, அவர் செய்வார், நான் நம்புகிறேன். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கிறார், செய்து முடிப்பார். அப்போ யாக்கோபு வாழ்க்கையில் என்ன சொன்னார்? நான் உன் கூட இருப்பேன், இருந்தார். நான் உன்னை பாதுகாப்பேன், பாதுகாத்தார். திரும்ப கொண்டு வருவேன், திட்டம் பண்ணினார், செய்து முடித்தார். யாக்கோபு மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா வீட்டில் போய் அவன் சுகமாக இருக்கலை. நல்லா கவனிக்கணும், மாமா வீட்டில் போய் அவன் சுகமாக இருக்கலை. அந்த இடத்துல மாமா இவனை ஏமாத்துறான், பயங்கரமாக ஏமாத்துறான். ஏமாத்துறது மாத்திரம் இல்லை, இவனை என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுறான், கொடுமைப்படுத்துறான். அப்போ ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தார். என் ஆண்டவர் என் கூட இருப்பேன்னு சொன்னார். யாக்கோபு நம்பினான். ஒரு ஏமாற்றம் வருது, மாமா ஏமாத்துறான், வஞ்சகம், பொய் சொல்கிறான், எல்லாம் பார்க்குறான். அப்போ தனக்கு முன்னால் வஞ்சகம் நடக்குது, பொய் பித்தலாட்டம் நடக்குது, ஒரு ஏமாற்றம் நடக்குது. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா ஆண்டவரன் கூட இருக்காரா இல்லையா? அந்த சந்தேகம் யாக்கோபுக்கு வரல. அவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், கர்த்தர் சொன்னால் என் கூட இருப்பார். கையெழுத்து தேவனை மயப்படுது. நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனையை சூழ்நிலை வச்சு தேவன் என் கூட இருக்காரா இல்லையான்னு நீங்களும் நானும் தீர்மானிக்க கூடாது. இருப்பேன்னு சொன்னா இருப்பார், அவர் இருப்பார். நம்மளா முடிவு பண்ணக்கூடாது. இருக்க மாட்டார். அவர் சொன்னாரா, இருப்பேன்னா இருப்பார். ஏன்னா திட்டமும் பண்ணி இருக்கிறாரு, திரும்ப கொண்டு வருவேன்னு. கூட இருந்தால் திரும்ப கொண்டு வர முடியும். அப்போ யாக்கோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, நமக்கு இருக்கணும், என் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஏன்ட சொல்லலையே இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் உங்களை கூட இருக்கிற எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். என் இன்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படி சத்தியாவிக தேற்றரவாளனை அவர் உங்கள் தந்தருள்வார். பரிசுத்தர் கூட இருக்கிறாரு. இயேசுன்னு சொல்ற இடத்துல இறங்கி வருவார், வர்றாரு. அப்ப என் கூட இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். இந்த நம்பிக்கை விட்டு விடாத தேவ பிள்ளை. அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றது, யாக்கோபு எந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் கேட்டான், அவன் அத்தனையாய் தேவனை நம்பினான். நாமும் நம்ப வேண்டும். அப்போ யாக்கோபு நம்பினான், என் ஆண்டவர் கூட இருக்கிறார். மாமன் ஏமாத்துறான்டா, கூட இருந்தால் ஏமாற்ற மாட்டான். இல்லை, இருக்கிறார், இருக்கிறார். கொடுமைப்படுத்துகிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. அந்த 31 அதிகாரத்தில் 40ஆம் வசனம், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரையின் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டு என்ன பண்ணானா, மாமனார் வீட்டில் போய் சுகமாக தூங்கலை, இவ்விதமாய் பாடுபட்டு இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் இடத்துல நான் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றி மாற்றி கொடுத்து எனக்கு அநியாயம் பண்ண. அவன் சொல்கிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் விட்டிருப்பீர். அப்போ 20 வருஷம் பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆனாலும் யாக்கோபு நம்பிக்கை இருந்தது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கையை தட்டி. இதுதாங்க நமக்கு, இது இருந்தால் போதும், இந்த நம்பிக்கை இருந்தால் போதும். அப்போ கூட இருக்கிறவர் சும்மா இருப்பாரா? பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, யாக்கோபை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்தார். ஆமென். அப்ப 20 வருஷ காலம் பாடுபட்டேன்னு சொன்னானே, அந்த பாடுகளின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில தேவன் அவனை தப்பி செல்ல பலன் தந்தார். இந்த நாள் மட்டும் கர்த்தர் உங்களை பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கடந்து வர பண்ணினாலும் அதை தாண்டி வந்து இன்றைக்கு தேவனை ஆராதிக்க பலன் தந்திருக்கிறார். அதான் நமக்கு முக்கியம். அந்த என்ன நமக்கு வரணும். நான் அப்படி தான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், இன்னைக்கு உயிரோடு இருக்க, இன்னைக்கு அல்லலியா போடுறதுக்கு எனக்கு தெம்பு தந்திருக்கிறார்னா, கடந்த பாதையெல்லாம் என்னை தப்பி வர பலன் தந்தார். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றம், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானம், எத்தனை விதமான விரோதங்கள், குரோதங்கள் தாண்டி வந்துட்டியா இல்லையா டேனியல்? இன்னமும் தாண்டுவாய். அதுதான் நமக்கு தேவை. அப்போ கர்த்தர் சொன்னா கூட இருப்பார், கர்த்தர் சொன்னா பாதுகாப்பார். யாக்கோபு இடத்துல சொன்னார், கூட இருந்தார். யாக்கோபு இடத்துல சொன்னார், யாக்கோபை 20 வருஷ காலம் பாதுகாத்தார். இன்னொன்று திட்டம் பண்ணினா, என்ன திட்டம்? ஒன்றை நான் திரும்பி கொண்டு வருவேன். இது தேவனுடைய திட்டம். செஞ்சாரா இல்லையா? யாக்கோபு கவலைப்பட்டானா, ஆண்டவரே நீ என்னை திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னீர, இந்த மனுஷன் இந்த பாடாப்படுத்துகிறான், 2 பிள்ளைகளை 2 பேரை கல்யாணம் பண்ணேன், அந்த 2 இன்னும் 2 எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு
4 மனைவிமாரை பெற்று பிள்ளைகளை பற்றி பானா பாடுறனே, என்னை காண்டவரே என்னை திரும்ப கொண்டு போவீர். அவன் ஒரு நாளும் கேட்கவே இல்லை. அவனுக்கு தெரியும், கூட இருப்பேன்னு சொன்னவர் கூட இருக்கிறாரு, என்னை பாதுகாப்பேன்னு சொன்னவர் மட்டும் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அதே போல் திட்டம் பண்ணினவர் என்னை திரும்ப கொண்டு போவார். கை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள் வந்தது, ஒரு டைம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவை எல்லாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். நல்லா கவனிக்கிங்களா? யாக்கோபு ஆண்டவர் நெருக்கத்திலையும் பிரச்சனைகளையும் அவனை நல்ல செல்வ செழிப்பாக மாற்றிட்டார். 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி பார்த்தான். எப்படி ஆயில் இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், வெறுமை ஆக்கிடணும். மாமா நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, மாமா நீங்கள் தான் மாமான்னு காலை உழ வைக்கணும்னு பார்த்தான். ஆனால் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து அவன் செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் இவனை தப்பு வைத்து இவனை காத்து அவன் வீட்டுக்குள்ளே இவன் தலையை உயர்த்தினார். இப்போ லாபானுடைய பிள்ளைகளுக்கு பொறாம, சகோதரர்களுக்கு பொறாம, அவன் வந்து சொல்கிறான், எங்கள் அப்பனை ஏமாற்றி வலித்து சேர்த்துட்டான். இந்த வார்த்தை லாபானுக்கு அதில் கேட்டதுனால யாக்கோபு லாபானுடைய முகத்தை பார்க்கிறான். 2ஆம் வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், இவன் சகோதரர்கள் சொல்கிறான், லாபானுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் சொல்கிறாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்க. யாக்கோபு காது கேட்க சொல்கிறாங்க. லாபானுடைய காதில் விழுது. லாபானுடைய ஃபேஸ் மாறுது. நல்லா கவனிக்கணும், மாறுது. இந்த சிச்சுவேஷனில் ஒருவேளை யாக்கோபு நினச்சிருக்கலாம், ஆண்டவர் வந்து ஒரு திட்டம் பண்ணார் திரும்ப கொண்டு போவேன்னு. ஆனால் கொண்டு போகலையே நம்ம ஒருவேளை கலங்கியிருக்கலாம். நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் நீங்கள் திட்டம் பண்ணினதை அவர் செய்யட்டும். அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார், நான் கூட இருக்கிறேன், உன்னை என்ன வந்தாலும் பாதுகாப்பேன். இதை மாத்திரம் பிடிச்சிட்டு, ஆண்டவரே என் கூட இருக்கீங்க, என்ன வந்தாலும் என்னை காப்பாற்றிடுவீங்க. இதனால் நீங்கள் திட்டம் பண்ணியிருக்கிறது எப்போ செய்வீங்கலாம் நான் கவலையப்படலை. நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை செய்ய மட்டும் என் பாதையில் நீர் என்னை கூட இருந்து பாதுகாத்து கொண்டே இருப்பீர். இந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. நடந்தது என்ன? ஆண்டவர் பார்த்தார். ஓகே, திட்டம் பண்ணினது இப்போ அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். கைத்தடி தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் திட்டம் பண்ணினதை அவர் தான் செய்கிறாரு, அவர் சொன்னதை அவர் தான் செய்கிறாரு. அப்போ அத்தனை 20 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்து அவனை பாதுகாத்த தேவன் இப்போ திட்டம் பண்ணியதை நிறைவேற்ற என்ன நிறைவேற்றாரு? யாக்கோபு நீ கிளம்பு, மாமெல்லாம் கிழிச்சான், போடா வந்துட்டாருன்ட்டாரு. அவர் ஒரு காரியத்தை நம்ம லைஃப்பில் திட்டம் பண்ணினதை செய்ய பிளான் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரியெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும் நம்ம நினைக்க முடியாது. நம்ம பார்க்குற மாதிரினா என்ன, அது எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு திட்டம் பண்ணதை, ஆனால் இதை மீறி எப்படி நடக்கும், இதை மீறி எப்படி நடக்கும், இதெல்லாம் தாண்டி எப்படி நடக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கூட இருந்து காத்து வந்து தப்பிச்சு கொண்டு வந்தவர் திட்டம் பண்ணினதையும் அதே மாதிரி செய்வார். இப்போ யாக்கோபை திரும்பி போங்கிறாரு. அவனுக்கு தெரியும், திரும்பி போனால் மாமங்காரன் வேற மாதிரி பண்ணிடுவானே. ஆனால் கர்த்தர் சொல்லார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. சொன்னது போலவே ஆண்டவர் யாக்கோபை கிளம்பிட்டார். இவன் போயிட்டான், புறப்பட்டு போயிட்டான். 3 நாள் கழிச்சு தான் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பின்னால் துரத்திட்டு வரான். கர்த்தர் லாபான் சொப்பனத்தில் தோன்றினாரு, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், தீங்கு செஞ்சிடறதை பிச்சு போடுவேன்ட்டார். அல்லேலூயா. அப்போ நடந்தது என்ன? யாக்கோபு தன் மாமனுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறது, எனக்கு எதிராக எழும்பி இவன் சதி செய்வான், என்ன நிராயுதபாணியா அனுப்புவான் அவன் நினைத்தாலும் தேவன் கூட இருந்து யாக்கோபை பாதுகாத்தார், அவனை திரும்பி வர பண்ணினார். அவன் மாமன் லாபான் இவன் மேலே கை போட அவர் விடலை. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கூட இருப்பார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இந்த 2 காரியத்தை மாத்திரம் பிடிச்ச, ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க, என்னை பாதுகாத்து வரீங்க. கடன் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ நெருக்கடி. நேற்று தினம் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி சாயந்தரத்தை எப்படி கடந்து போவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நேற்று சாயந்தரமும் போய் இன்னைக்கு சாயந்தரமும் வந்துட்டேன். ஆண்டவரே வந்துட்டா இல்லையா? நாளைக்கு சாயந்தரமும் வரும், நாளை கழிச்சு சாயந்தரமும் வரும். நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறார்ல, அதை செய்யக்கூடிய நாள் மட்டும், செய்து முடிக்க நாள் மட்டும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவார்.
நமக்கு வர வேண்டிய நன்மையை, நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, நம் பிள்ளைங்க வாழ்க்கையில், கணவர் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை அவர் நாம் மறந்தால் அவர் மறக்க மாட்டார். யாக்கோபு 20 வருஷ காலம் மாமா வீட்டிலே தான் செட்டில்னு கூட நினச்சிருப்பான். ஆனால் தேவன் அதை மறக்கவில்லை. கரெக்டான நேரத்தில் யாக்கோபை சட்டிப்பட்டியை கழிட்டு கிளம்பிட்டார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னதை செய்தார். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சொன்னார், கூட இருப்பேன், இருக்கிறார், பாதுகாப்பேன். இந்த நாள் மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார். திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். அவர் திட்டம் பண்ணினதை மறக்க மாட்டார். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, ஆனால் நடக்கலே. அவர் திட்டம் பண்ணினதை செய்து முடிக்க மட்டும் உங்கள் வாழ்க்கை பாதையில் கூடவே இருந்தவர் நடத்துவார். ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். நாம் செய்ய வேண்டியது, இன்றைக்கி வரை என் கூட இருக்கிறீங்க, என்னை நடத்திட்டே இருக்கிறீங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, போராட்டத்தை வந்துச்சு, ஆனால் என்னை பாதுகாத்து கொண்டு வரீங்க. எனக்கு ஒன்று திட்டம் பண்ணியிருக்கீங்க, அந்த திட்டத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. நான் மறந்தால் நீங்கள் மறக்க மாட்டீங்க, எனக்கு செய்து முடிப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். தேவ சமூகத்தில் நம்மை தான் தர்ப்பணிக்கலாமா? அவர் நமக்கு சொன்னதை செய்வார். ஒரு நன்றி சொல்ல போகிறோம். ஏசப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஏசப்பா, நீங்கள் என்ன இந்த நாள் மட்டும் காத்து வரீங்க. ஏசப்பா, அது போதும். எனக்கு திட்டம் பண்ணியிருக்கிறத குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏசப்பா, எனக்கு நீங்க செய்ய திட்டம் பண்ணி இருக்கிற மேன்மையான காரியத்தை, நன்மையை நாம் பிரயாசப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திட்டம் பண்ணினதை நீங்க செய்து முடிப்பீங்க. அந்த காலம் மட்டும் நான் சோர்ந்து போகாமல், விழுந்து போகாமல், அழுது போகாமல் என் கூட இருந்து என்னை பாதுகாத்து வருவீங்க. இது போதும், ஜெயிச்சிருவீங்க. இது போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். இந்த மட்டும் காத்த வினேசர் இனிமேலும் நம்மை காப்பார். ஆண்டவரே, என்றைக்கு நடக்கும், கவலைப்படாதீங்க. அவர் திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். யாக்கோபுக்கு திட்டம் பண்ணி இருந்தார், திரும்பி வர பண்ணுவேன். அவர் பிளான் பண்ண நாள் அவனை திரும்பி வர பண்ணினார். யாக்கோபின் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். லாபானின் பேர், அவன் பிள்ளைகள் பேர் யாக்கோப்புடைய சரித்திரத்தின் துவக்கத்திலே பேசப்பட்டது, மறைந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் நாம் யாக்கோப்பை பேசுகிறோம், இஸ்ரவேலை பேசுகிறோம். அப்ப எத்தனையாய் தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மையும் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், உன் கணவனை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை மேன்மையாய் வைப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை இம்மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா தீங்குக்கு அவர் உன்னை பாதுகாத்து வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடியே திட்டம் பண்ணினதை உன் வாழ்க்கையில் அவர் செய்வார். காத்திரு. நல்ல பிதாவே, நான் சொல்ல இதயத்தோடு மை துதிக்கிறேன். நம்முடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாறாத தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்.